நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த அதிர்ச்சி நீங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டின் தலைசிறந்த பத்திரிகையாளரும் நாடக நடிகரும் நாடக ஆசிரியரும் திரைப்பட நடிகரும் திரைப்பட கதை வசனகர்த்தாவும் திரைப்பட இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளரும் துக்ளக் என்ற பத்திரிகையில் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்திய ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் அரசியல் விமர்சகராகவும் இலங்கை பிரச்சினைக்கு இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆலோசகராகவும் தமிழக முதலமைச்சர் மறைந்த அம்மா அவர்களின் மிகச்சிறந்த நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்த திரு சோ அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரைப் போல ஒரு தைரியமான ஒரு பத்திரிகையாளரை காண்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமே அவர் ஒரு முன் உதாரணமாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் திகழ்ந்தவர். அவரை போன்ற ஒரு தைரியமாக ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இந்தியாவில் பார்ப்பது மிக அரிதாகிக் கொண்டே வருகிறது. தன் மனதில் பட்ட விஷயங்களை நையாண்டியோடு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அவர். இன்றைக்கி ஊடகங்களில் மீம்ஸ் என்று நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். இதற்கெல்லாம் மீம்ஸின் தந்தையே சோ அவர்கள்தான் முதலாக நையாண்டி கலந்து அரசியல் கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் வெளிப்படுத்தியவர். பல விஷயங்களுக்கு அவர்தான் முன்னுதாரணம். பல நகைச்சுவை நடிகர்களுக்கு நையாண்டி கலந்த இந்த சட்டையர் என்று சொல்வார்களே, அந்த நகைச்சுவை நடிப்புக்கு தந்தையாகவே திரு சோ அவர்களை சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளி, ஒரு திரைப்பட வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர், பத்திரிகையாளர் என்று மற்றும் அது மட்டும் இல்லாமல் வக்கீல் என்று பலவிதமான முகங்களை கொண்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை தமிழ் திரையுலகமும் தமிழ் அரசியல் வானமும் இழந்திருக்கிறது. அவருடைய பத்திரிகை சார்பில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், அவருடைய ரசிக பெருமக்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், தமிழ் திரையுலகத்தில் அவரை இழந்து வாடுகின்ற அத்தனை பேருக்கும், அரசியல் வானத்தில் அவரை இழந்து வாடுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன்.